ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய 8 புத்தம் புதிய கிச்சன் டிப்ஸ் தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1. நம்ம எல்லார் வீட்லேயுமே உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கண்டினியூவஸாக உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பைப்புக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரில் உப்புலாம் போய் படிஞ்சு பிளாக் ஆகிடும். அதனால் நமக்கு தண்ணி ரொம்ப அன்ஈவனாக வரும், ஃபோர்ஸாக வரும். இந்த ப்ராப்ளமை எந்த விதமான செலவும் இல்லாமல் ஒரே ஒரு பலூனை வச்சு நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூன் ஓரத்தில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் பைப்பில் தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா பலூன் அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே வரும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுக்கப்புறம் அதோட மொத்த டயாமீட்டரே பார்த்திங்கன்னா ஒரு 0.7லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை பைப்பில் மாட்டி விட்டுருங்க. அதாவது மேலே எவ்வளோ உங்களால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே இழுத்து போட்டுருங்க. கீழே கொஞ்சம் மட்டும் பலூன் தொங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பைப்பை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி ஈவனாக கொட்டும். அதே டைம் நீங்கள் அது ஒரு ரொட்டேட்டிங் பைப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 400 500 செலவு பண்ணி ரொட்டேட்டிங் பைப்போ இல்லை அந்த உள்ள ஃபில்டர் மாற்றுறதுக்கோ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன பலூனை வச்சு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களோட ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த பலூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 to 50 டேஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப வேறு பலூன் மாற்றிக்கிட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பலூனை ரொட்டேட் பண்ணி வாஷ் பேஷினை கூட நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம். டிப் நம்பர் 2. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேசின் எப்போவுமே வாசனையாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. எல்லார் வீட்லேயுமே அந்துருண்டை நாப்தலின் பால்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நம்ம வாஷ் பேஷனில் போட்டுட்டோன்னா நம்ம வாஷ் பேஷன் எப்போவுமே எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். வாங்க டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காலி பாட்டில் இருக்கும் இல்லையா? இதை வச்சு என்ன சூப்பரான டிப்ஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதை என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மேலே மூடியோடு கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கத்தி கட் பண்ணலைன்னா ஒரு 2 minutes கத்தியை நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கீழே பேஸ்லேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில், இந்த மாதிரி எந்த பாட்டில் வேஸ்ட் பாட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை கழட்டிட்டு திருப்பி வச்சுருங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி பாத்திரம் கழுவி முடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட அது எல்லாமே ட்ராப் ஆகி கீழே அந்த பாட்டிலோட பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது அந்த ஸ்க்ரப்பர் பேடை அந்த பாட்டிலோட பேஸில் வச்சுட்டு திரும்ப அந்த மேலே இருக்கும் இல்லையா? அதில் மூடி போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். திரும்ப நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியை கழட்டிட்டு அதே மாதிரி இன்வெர்ட்டடாக போட்டு அது மேலே ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 4. நம்ம எல்லார் வீட்லேயும் பிஸ்கட்டை பிரித்தோன்னே ஒரு ஏர்டைட் டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அப்படி நம்ம கொட்டி வைக்கிற பிஸ்கெட்ஸ் ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த பிஸ்கட் டப்பாவில் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பிஸ்கட்டோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போது டிப் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க லெமன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காஞ்சி போகாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த அலுமினியம் ஃபாயிலில் அந்த லெமனை ரேப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லெமன் ரொம்ப நாளைக்கு காஞ்சி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் சாதாரண நியூஸ் பேப்பர் இல்லை ஆர்டினரி பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 6. நம்ம வீட்டில் இருக்க சுகர் டப்பாவில் என்ன தான் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தாலும் எப்படியாவது அதில் ஒரு எறும்பு வந்துடும். அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா, ஒரு 3-4 கிராம்பு எடுத்து அதில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு எப்போவுமே எறும்பு வரவே வராது. டிப்ஸ் நம்பர் 7. நம்ம வீட்டில் எப்போவுமே அரிசி கொட்டி வைக்கிற டப்பாவில் குட்டி குட்டியாக வண்டு, பூச்சி அந்த மாதிரிலாம் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா, 2-3 காஞ்ச மிளகாவை எடுத்து நீங்கள் அரிசி கொட்டி வச்சுருக்க டப்பாவில் போட்டுட்டிங்கன்னா வண்டு, பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது.
நீங்கள் காஞ்ச மிளகாக்கு பதிலாக பிரியாணி இலை இல்லைன்னா வேப்பிலை இது கூட போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக டிப் நம்பர் 8. நம்ம எல்லோரும் டெய்லி சமைக்கும்போது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சூடு காயம் வாங்காமல் இருந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி திடீர்னு கையில் தெரியாமல் சூடு பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, சூடுபட்ட இடத்த தண்ணியில் நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறமா கடுகு இருக்கும் இல்லையா, அந்த கடுகில் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் அந்த கடுகு உதிர்ற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா கொப்பளம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சூடுபட்ட இடத்துல உடனே நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டோன்னா கூட நமக்கு அந்த எரிச்சல் கொப்பளம் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சஜிஷா கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.